அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வியாழக்கிழமை காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக மசாலா பிரெட் தான் ரெடி பண்ணேன். பிரெட் டோஸ்ட்டே வந்து கொஞ்சம் காரமா செய்ற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து 3 முட்டை எடுத்திருக்கேன். 3 முட்டையில 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமா மல்லி இலை இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து பீட் பண்ணி வச்சுக்கணும். அந்த மிளகாய் தூள கொஞ்சம் கட்டிப்படுற மாரி இருக்கும். அதனால நல்லா அடிச்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு தோசை டவால இந்த பிரெட்டை வந்து நம்ம நல்லா டிப் பண்ணி 2 பக்கமும் அதுக்கப்புறம் நம்ம போட்டு எடுத்து டோஸ்ட் பண்ண வேண்டியதுதான். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு 2 பக்கமும் எண்ணெய் விட்டு நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுத்தோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல ஃபில்லிங்காகவே இருக்கும் நம்ம முட்டை சேர்த்து செய்கிறதுனால. ஸோ இந்த 2 பிரெட்டோடே வந்து அது கூட ஆப்பிள் வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து 2 பிரெட்டுங்கிறது கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து லஞ்சுக்காக வந்து நான் வெஜிடபிள் ரைஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ வெஜிடபிள் ரைஸ் நான் முன்னாடியே தாளித்து விட்டுட்டேன். ஸோ அது வந்து தம்மு வந்து ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக வந்து வெந்து வந்திருந்தது. இதோட ரெசிபி நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன். வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஷார்ட்ஸ்லேயும் கூட இருக்குது. வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இது ஓப்பன் பண்ணிவிட்டு இது கூட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நான் கொஞ்சம் ஜென்டிலாக நல்லா வந்து நம்ம கிளறி விட்டோன்னா கரெக்டாக உதிராக வந்துடும். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கு வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்களுக்கு ப்ரெட் எடுத்து வச்சுட்டு ரைஸும் எடுத்து வச்சாச்சு. அது கூட வந்து நான் ஆப்பிளும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன். தேவைப்பட்டால் சாப்பிட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்போது ப்ரெட்டு 2 தான் வச்சுருக்கோம் இல்லையா, பத்தாது அப்படிங்கிறதுனால. அதுக்கடுத்து ரைஸுக்காக கொஞ்சமாக தயிர் சட்னி ரெடி பண்ணி வச்சாச்சு. பிள்ளைங்களுக்கும் இதே தான் செஞ்சுருந்தேன். பெரிய பிள்ளைங்க 2 பேருக்கும். தம்பிக்கு வந்து ஸ்வீட்டாக பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா. ஸோ அதனால் வந்து அதுக்கு வந்து 1 முட்டையும் கொஞ்சமாக ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதுக்கடுத்து அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்குறக்காக 1 பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக பாலும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சுகர் வந்து நல்லா கரைஞ்சி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டு அதே போலயே நம்ம ப்ரெட்டை வந்து 2 பக்கமும் டிப் பண்ணி நம்ம தோசை டவால சேர்த்து கொஞ்சமாக நெய் இல்லைன்னா பட்டர் ஏதாவது சேர்த்து நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுனால நெய் சேர்க்கும்போது நல்லாயிருக்கும், வாசமாகவும் இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் தம்பிக்கு மட்டும் நெய் சேர்த்து செஞ்சாச்சு. பெரிய பொண்ணுக்கு வந்து லஞ்ச் அவள் கையில் எடுத்துகிட்டு போயிடுறா. ஸோ பஸ்ஸில் வரும்போது சாப்பிடுவா, இல்லை வந்து கிளாஸ்லேயே செகண்ட் பிரேக் அப்படி இருக்கும்போது சாப்பிட்டுக்குவா. ஸோ அதனால் அவளுக்கு வந்து ரைஸும் ப்ரெட்டும் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கடுத்து பிள்ளைங்களுக்கும் அதே கொடுத்தாச்சு. சின்ன பொண்ணுக்கு ஒரு ஸ்வீட் டோஸ்ட்டும் ஒரு கார டோஸ்ட்டும் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி போணுச்சு. இன்ஷால்லா அடுத்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன்.